தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது ஆதியாகமம் 4வது அதிகாரம், அதில் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்கள். அங்கே காயீனும் ஆபேலும் கர்த்தருக்கு தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அதிலே நாம் அறிந்திருக்கிறபடி தேவன் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அதே சமயத்தில் காயீனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயீனின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை என்கிற காரியத்திலே நாம் பாரம்பரியமாக கேட்டு வருகிற விளக்கம் என்னவென்றால், ஆபேல் இரத்தம் சிந்துகின்ற பலியை கொடுத்தார், ஆகவே தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். காயினோ காய்கறிகளை கொடுத்தார், அதாவது இரத்தம் இல்லாத பலியை செலுத்தினார், ஆகவே தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் முற்றிலுமாய் இது தவறான வியாக்கியானமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, காயின் காய்கறிகளை கொடுத்தார் என்பதினால் தேவன் அவற்றை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வோமானால், இஸ்ரவேலர்களுக்கு பின்னாட்களில் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தபோது அதிலே காய்கறி காணிக்கைகளை அல்லது தாவர காணிக்கைகளை அவர் அங்கீகரித்திருக்கக்கூடாது, வைத்திருக்கக்கூடாது. ஆனால் உதாரணமாக லேவியராகமம் 2வது அதிகாரம் 4, 5, லேவியராகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம், அடுத்ததாக 23வது அதிகாரத்தின் 10, 11, 17 ஆகிய இந்த வசனங்களிலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தானிய காணிக்கைகளை, அதாவது காய்கறி அல்லது தாவர காணிக்கைகளை அங்கீகரித்தார் என்பதை இந்த குறிப்புகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். இதை நான் உதாரணத்திற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் அநேக இது போன்ற உதாரணங்களை நாம் நியாயப்பிரமாணத்திலே, லேவியராகமத்திலே, வழிமுறைகளிலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னும் நாம் கவனிக்க வேண்டியது, யூதர்கள் பலிகளை 4 வித வார்த்தைகளால் குறிப்பிட்டார்கள். அதாவது செபா, மின்ஹா, குர்பான், ஏஷ். இந்த செபாஹ் என்பதனுடைய அர்த்தம் என்னவெனில் இரத்தம் சிந்தும் பலிகள். மின்ஹாக் என்பதனுடைய அர்த்தம் இரத்தம் சிந்தாத பலிகள். குர்பான் என்று சொல்லும் பொழுது இரத்தம் சிந்தும் மற்றும் இரத்தம் சிந்தாத பலிகளை அது குறிக்கிறது. ஏஷ் என்று சொல்லும் பொழுது அது தகன பலிகளை, நெருப்பிலிட்டு எரிக்கும் பலிகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளில் அல்லது இந்த வகைகளில் நாம் பார்க்கும் பொழுதே 2வது வகை மின்ஹாக் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம், இரத்தம் சிந்தாத காணிக்கை. இந்த காணிக்கைகள் பொதுவாக தாவர காணிக்கைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் சிந்திப்போமாகில் தேவனுக்கு இரத்த காணிக்கைகள் தான் பிடிக்கும், தாவர காணிக்கைகள் பிடிக்காது என்று சொன்னார். தேவன் நியாயப்பிரமாண சட்டத்தில் தாவர காணிக்கைகளை தமக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடாது. ஆகவே அதன் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் பொழுது காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காமல் போனதற்கு காரணம் அவர் தாவர காணிக்கைகளை கொண்டு வந்ததான் என்று சொல்லுவது முற்றிலும் தவறான வியாக்கியானமாக காணப்படுகிறது. ஆகவே ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்ததற்கும் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரியாமல் போனதற்கும் என்ன காரணம் என்றால், அதற்கான பதிலை நாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே தெளிவாக காண்கிறோம். அங்கே நாம் பார்க்கின்றோம், ஆபேல், அதாவது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆகவே அங்கே விசுவாசம் என்பதுதான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதாவது தெளிவாக சொன்னால், ஆபேல் விசுவாசத்தோட கூட, தேவன் மேல் வைத்த விசுவாசத்தோட கூட காணிக்கை செலுத்தினார். அதே சமயத்தில் காயினோ விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்று தேவனுக்கு காணிக்கையை செலுத்தக்கூடியவராக இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே,
அவர்கள் கொடுத்த காணிக்கைகளில் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. மாறாக கொண்டு வந்த நபர்களில்தான் சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு தான் ஆபேலில் இருந்த விசுவாசம் என்கிற சிறப்பு. அதே சமயத்தில் காயினில் அந்த விசுவாசம் காணப்படவில்லை. இன்னும் கூட ஆபேலுக்குள் விசுவாசம் இருந்ததையும் காயினுக்குள் விசுவாசம் இல்லை என்பதையும் இந்த இடத்திலேயே ஆவியானவர் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4:5 நாம் பார்க்கிறோம். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். மாறாக இங்கே அவன் காணிக்கையையும் ஆபேலையும் அங்கீகரித்தார், அவன் காணிக்கையையும் காயினையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்படவில்லை. மாறாக ஆபேலையும் அவன் காணிக்கையையும் காயினையும் அவன் காணிக்கையையும் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அதாவது தேவன் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கையை முதலாவது பார்க்கவில்லை, அந்த கொண்டு வந்த நபர்களைத்தான் முதலாவதாக அவர் பார்த்தார். ஆகவேதான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் காயினையும் அவன் காணிக்கையையும் என்று வந்திருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் முதலாவது நம்முடைய காணிக்கையை அல்ல, மாறாக காணிக்கை செலுத்துகிற நம்மைத்தான் அவர் பார்க்கிறார், நம்முடைய தகுதியைத்தான் அவர் பார்க்கிறார். ஆகவே தேவன் காயினுடைய காணிக்கையில் எந்த ஒரு குறையையும் கண்டுபிடிக்கவில்லை. மாறாக அந்த காணிக்கையை கொண்டு வந்த காயினிடம் குறை இருந்ததைத்தான் அவர் பார்த்தார். அதே போல ஆபேலுடைய காணிக்கையை அவர் பார்க்கவில்லை, அதை கொண்டு வந்த ஆபேலின் அந்த தகுதியைத்தான், அதாவது விசுவாசம் என்கிற தகுதியைத்தான் அவர் பார்த்தார். இந்த விசுவாசம் என்ற தகுதி எதை நமக்கு காட்டுகிறது? அவன் தன்னை முதலாவது தேவனுக்கு கொடுத்திருந்தான். ஆகவேதான் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஆகவே தேவன் முதலாவது நபரைத்தான் பார்க்கிறாரே ஒழிய காணிக்கையை அல்ல. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான், அந்த நபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் நம்முடைய காணிக்கையும் அந்த நபரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஊழியம் செய்யலாம், காணிக்கை செலுத்தலாம், கர்த்தருக்காக பல காரியங்களை சாதிக்கலாம். இருப்பினும் தேவன் முதலாவதாக பார்ப்பது நம்முடைய காணிக்கையோ ஊழியத்தையோ அல்ல, அதை செய்கின்ற கொடுக்கின்ற நம்மைத்தான், நம்முடைய தகுதியைத்தான் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் காயினை போல அல்லாமல் ஆபேலை போல விசுவாசத்தோடு தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனுக்கு முதலாவது நாம் ஏற்றவர்களாக இருந்து அவருக்கான ஊழியத்தையும் அவருக்கான கொடுத்தலையும் நாம் செய்வோம். தேவநாம மகிமைக்கென்றே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.